அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கோல்ட் அண்ட் சில்வரை பற்றி தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு கோல்ட் அண்ட் சில்வர் அதாவது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு தான் எம்சிஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். அதாவது எம்சிஎக்ஸ்ல போயிட்டு தான் ஸோ நம்ம இந்த கோல்ட் அண்ட் சில்வரை ட்ரேட் பண்ணவோ இல்லை வாங்கி வச்சு ஹோல்டிங்கில் ப்ராஃபிட் பண்ணவோ முடியும். இந்த எம்சிஎக்ஸ் முதல்ல எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியாவில் 2003ஆம் வருஷம் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் ஃபேமஸ் ஆகலை. அதாவது பெரிய அளவுலலாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தவொடனே ஒரு ட்ரேடிங் பண்ணுறத ஒரு பிளாட்ஃபார்மோ அந்த அளவுக்கு பெரிய ஒரு ரீச் ஆகலை. ஸோ 2003ல இருந்து 2011க்குள்ளார பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமுமே இருக்காது. எம்சிஎக்ஸை பற்றி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜுங்கிறதே இருக்காது. எம்சிஎக்ஸ் எப்போ டெவலப் ஆனது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கோல்டுன்னு சொல்லுவாங்க. கோல்டு கிடையாது, சில்வர் தான். ஏன் அப்படின்னா 2003ல சில்வரோட 1 கிலோ ரேட், அதாவது வெள்ளியோட 1 கிலோ ரேட் 7625 ரூபாயில போயிட்டு இருந்தது. அதாவது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை எப்படி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா ஸோ வேர்ல்டு லெவல்ல தான் கிடையாது. ஸோ இந்தியாவில ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த டாலர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஸோ இந்தியாவுக்குன்னு ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதுதான் இந்தியா ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இந்த எம்சிஎக்ஸ் ட்ரேடிங் உள்ளார கொண்டு வந்தவொடனே என்ன ஆச்சு அப்படின்னா ஸோ இதுல இருக்கிற ரேட்டை தான் ஸோ பஜார் ரேட்லையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2003ல 7625 ரூபாய் இருந்த வெள்ளியோட விலை 2011 அதாவது அந்த 7 வருஷம் டிஃபரன்ஸ், ஒரு 8 வருஷம் டிஃபரன்ஸ்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மடங்கு 4.5 மடங்கு அதிகமாயிடுச்சு. அதாவது 27,000 ரூபாய் வரைக்கும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதன் மூலியமா தான் எம்சிஎக்ஸ் அப்படிங்கிற ஒன்று பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆனது. ஏன்னா வெள்ளியோட ரேட் டபுள் ட்ரிபிள் கிடையாது, கிட்டத்தட்ட 4.5 மடங்கு அதிகமாக ஆயிருக்கு 2011ல. ஓகே, இந்த 4.5 மடங்கு அதிகமானதோட நின்றுடுச்சா அப்படின்னு கேட்டுச்சுன்னா அந்த இடத்துல தான் வெள்ளி ஒரு ட்விஸ்ட் வச்சது. என்ன அப்படின்னா 2011ல 27,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்த வெள்ளியோட ரேட் 2011 to 12க்குள்ளார கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் வரைக்கும் போனுச்சு. அது நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா வெள்ளி இப்பதான் ஏறிட்டு இருக்கு இந்த அளவுக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர்ல இப்ப கணக்குப்படி எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் இயர்ல 80,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்த ரேட் வெள்ளி ரேட்டு ஒரு வருஷத்துல 160, அதாவது 100% வரைக்கும் தான் ஏறி இருக்கு. ஆனா 2011ல 28 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்த வெள்ளி ரேட் பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல 80,000 ரூபாய், கிட்டத்தட்ட 3.5 மடங்கு 300%க்கு மேல ஏறி இருக்கு. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெள்ளியில முதலீடு பண்ண அந்த டைமே நிறைய ஆசைப்பட்டாங்க. ட்ரேடர்ஸ்ல நிறைய டைப் இருப்பாங்க. ஏதாவது பாத்தீங்கன்னா தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி போட்டுட்டே இருப்பாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க, இல்லைன்னா இன்ட்ராடே பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இந்த திடீர்னு வாங்கறதுக்குன்னே சில ட்ரேடர்ஸ் உள்ளார வருவாங்க. அது நியூஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரி தான். அதாவது இப்ப வெள்ளியோட ரேட் இப்ப ஏறி இருக்குல்ல, இப்ப 160 ரூபாய்க்கு ஒரு கிராம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, 1,60,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த நியூஸ் பெரும்பாலும் பரவனவனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வெளியில முதலீடு பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதே தான் பாத்தீங்கன்னா 2011லையும் நடந்தது. என்ன நடந்துச்சு அப்படின்னா சும்மா இருக்கிறவங்க எல்லாம் வெளியில போட ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு வெள்ளி வியாபாரம் தங்க வியாபாரம் செய்யறவங்க தான் ஸோ இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா பெரிய அளவுல ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெவல்ஸ்ல இருக்கிறவங்க, ஹெச்என்ஐஸ் இருக்கிறவங்க தான் கொஞ்சம் வெளியில வெள்ளி தங்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முதலீடு ஆர்வம் காட்டுவாங்க. இந்த மாதிரி 300 மடங்கு 2012ல ஏறின உடனே எல்லாருமே டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்றவங்க சார் வெள்ளி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா 75 ரூபாயில இருந்து 80,000 ரூபாய், அதாவது 75,000ல இருந்து 1 கிலோ 80,000 ரூபாய், அந்த கேப்ல தான். அதாவது எப்படி நடந்திருக்கு பாருங்க, இந்த 27,000ல இருந்து 75,000 ரூபாய் போற வரைக்கும் அந்த வெள்ளி ரீச் ஆகல, அந்த நியூஸ் ரீச் ஆகல. எந்த இடத்துல ரீச் ஆயிருக்கு அப்படின்னா 75,000ல இருந்து 80,000 ரூபாய், அந்த இன்பிட்வீன் கேப்ல தான் அந்த நியூஸ் பரவி இருக்கு. அதாவது ஏறுற வரைக்கும் பரவல, அந்த இன்பிட்வீன் கேப்ல பரவனே என்ன ஆச்சுன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 75,000ல 80,000 வரைக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா அப்போ நான் பங்கு சந்தைக்கு உள்ள வரல. நான் பங்கு சந்தைக்கு வந்த டைம் பார்த்தீங்கன்னா 2013-14 தான் பங்கு சந்தைக்குள்ளார வந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் அந்த நாலேஜ் இருந்தது, சும்மா அப்படியே மேலே தெரியும். அந்த மாதிரி டைம்லலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவொன்னே என்ன ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு அந்த 2012 to 13லேயே
அதே வெள்ளி ரேட் வந்து 80,000 இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. அப்படியே பாதிக்கு பாதி அடி. இதனால அந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, வெளியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அடி, அதாவது கோடிக்கணக்கான ரூபாயெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கி பெரிய அளவில் நஷ்டம் அடைஞ்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா 2012, 13. ஸோ அதுல இருந்து தான் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸோட என்ன சொல்றதுன்னா இந்த எப்படி வேணா மாறும், ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்குங்கிற ஒரு பேச்சு வந்து எம்சிஎக்ஸுக்கு வந்து வந்தது. ஸோ அதுக்கப்புறம் 2013 டைம்ல 40,000 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. 35,000 கூட ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து இப்போ 2025 கிட்டத்தட்ட 1,60,000 ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு. இந்த 1,60,000 ரூபாய்ங்கிறது நம்ம டாலர்ல கணக்கு பண்ணோம் அப்படின்னா $47.7 வந்து நமக்கு வந்து எப்படி சொல்றோம்னா டாலர்ல வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஒரு சில்வர் ரேட் வந்து 47.7. இதுதான் டெட் எண்டா. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த சார்ட் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பட் எம்சிஎக்ஸ் சார்ட்டை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியா வந்து கிடைக்காது. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து சார்ட் இருக்காது. பட் நீங்க அந்த டாலர் சார்ட் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ் சார்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ அந்த சார்ட் வந்து நான் ஷோ பண்றேன். ஏன்னா சில்வரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங் டிமாண்டில் தான் இருக்கு. ஸோ அந்த டைம்ல என்ன ரீசனுக்காக ஏறினது அப்படிங்கிறது எனக்கு வந்து என்ன சொல்லணும், மேபி ஒரு வாரம் இருக்கலாம், அதனால கூட கொஞ்சம் ஏறி இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கமாடிட்டி புதுசாக வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால பையர்ஸ் கொஞ்சம் உள்ளார வந்திருக்கலாம். பட் இந்த டைம்ல எதனால ஏறி இருக்கு சில்வர் ரேட் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நானே சொல்லியிருக்கேன். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்து பெட்ரோல் வெஹிக்கிளே கம்மியாயிடுச்சு. எல்லாம் பைக்கு, கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்ட்ல கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை பயன்படுற பேட்டரிஸ், காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளியில, அதாவது பார்த்தீங்கன்னா சில்வர் பிளேட்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ அதனால அதோட ப்ரொடக்ஷன் அதிகமாக சில்வர் டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சில்வர் ரேட் வந்து 1,60,000 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து கண்டினியூ ஆகுமா, இது பிரேக் அவுட் ஆகுமா, இல்லைன்னா 2012, 13 நடந்த மாதிரி ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு. ஏன்னா நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ 80,000 ரூபாய் டு 1,30,000, 40,000 வர வரைக்கும் நமக்கு சுத்தமா ஒரு பெரிய ஒரு அவேர்னஸே கிடையாது. நம்ம ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்போம். சரி 80,000, 85,000, 90,000, 95, அதுக்கப்புறம் இந்த 120, 130 போக தான் ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கும். சில்வர் இந்த அளவுக்கு ஏறி இருக்கு, அதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில்வர்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ சில்வர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால இது ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அளவில் வந்து அடி விழுவதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அது எப்படிங்கிறது பார்க்கலாம். பட் டெட் எண்டுன்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வாங்கலாம் மறுபடியும் அப்படிங்கிற ஒரு 2 கொஸ்டின் வந்து இருக்கு. அந்த 2 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க, நான் இப்போ tradingview.comல கோல்ட் அண்ட் சில்வர் சார்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் டாலர் ரேட்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம எம்சிஎக்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேக் டெஸ்ட் ரொம்ப தூரம் வந்து எடுக்க முடியாது அதில். ஸோ அதனால நான் வந்து ஃபாரெக்ஸ்லேயே வந்து எடுத்திருக்கேன். இப்போ கோல்டு ரேட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு $3,885 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் வந்து $47.97 வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ நான் ஒரு இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து மூவிங் ஆவரேஜ் தான், 200 மூவிங் ஆவரேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ். இந்த ரெட் கலர் வேவ் லென்த் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 200 மூவிங் ஆவரேஜ். இந்த கிரீன் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 50 மூவிங் ஆவரேஜ். 50 மூவிங் ஆவரேஜ்னா ஒன்றுமே கிடையாது, இந்த லாஸ்ட் 50 கேண்டிலோட ஆவரேஜ் தான் எடுத்து இந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இந்த 2 லைனையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வச்சிருக்கிற டைம் ஃப்ரேம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேம் வந்து வச்சிருக்கேன். ஏன் இது வந்து சொல்றேன் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஒரு நியூஸஸ் வந்து எல்லாருமே வாங்க வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபால் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையோட ஒரு ஃபிளக்சுவேஷன் சொல்லுவாங்க. நான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து இறங்கிரும். அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல போய் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல மறுபடியும் இறங்கிடும். ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 200 மூவிங் ஆவரேஜ் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். இது எப்போ டச் ஆயிருக்கு நமக்கு அப்படின்னா 2023 அக்டோபர்ல வந்து டச் ஆயிருக்கு. ஸோ 2023 அக்டோபர்ல டச் ஆன இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து சப்போர்ட் எடுக்கல. ஸோ அதுக்கு அப்புறம் சப்போர்ட் எடுத்ததெல்லாம் 50 மூவிங் ஆவரேஜில் தான் சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு வந்து 50 மூவிங் ஆவரேஜில் டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ மறுபடியும் வந்து
டச் பண்ணியிருக்கு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ஒரேடியாக நம்ம வாங்கி வச்சு ஹோல்டு பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி சப்போர்ட் எடுக்கிறப்ப நாம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட கேப் பீரியடே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஜூன் வந்து 2024, அதாவது போன வருஷம் 2024 ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு, நல்ல ஒரு டாலர் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 2300 2450 ஒரு $150 வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் இதில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்த மாதமே, அது ஜூன்ல கிடைச்சது மட்டும் இல்லாமல் ஜூலைலேயே எனக்கு வந்து அடுத்த என்ட்ரி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஜூலையில் கிடைச்ச என்ட்ரி நமக்கு இந்த ஹையே எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற ஹையையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2480 கிட்டத்தட்ட, அதுவும் நமக்கு வந்து ஒரு $100-150 கொடுத்துருக்கு. ஸோ 50 மூவிங் ஆவரேஜ் எப்பெல்லாம் கோல்டு டச் பண்ணுதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஹை வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $100-150 ஒரு மினிமம் டார்கெட், ஒரு பெரிய டார்கெட், ஒரு ஓப்பன் டார்கெட் எல்லாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது எங்கேயோ போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு $1000 மேலே வந்து போயிட்டு இருக்கு. பட் நம்ம என்ட்ரி எந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னா 50 மூவிங் ஆவரேஜ், அதையும் விட்டோம் அப்படின்னா 200 மூவிங் ஆவரேஜ். இப்போதைக்கு 200 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ற மாதிரி தெரியல கோல்டை பொறுத்த வரைக்கும். பட் 50 மூவிங் ஆவரேஜுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஏன் இது சொல்றேன்னா, இப்ப எல்லாருமே வந்து நிறைய வந்து வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்துடும். அந்த டைம்ல ஒரு பெரிய வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 50 மூவிங் ஆவரேஜ், 100 மூவிங் ஆவரேஜ் இந்த மாதிரி இடத்துல சப்போர்ட் எடுக்கிறப்ப நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து கான்ஃபிடன்ஸாகவும் இருக்கும். கொஞ்சம் நம்ம பிரேக் அவுட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வாங்கினால கொஞ்சம் நல்லா வந்து யூஸஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் வந்து நல்லா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரை பொறுத்த வரைக்கும் 200 மூவிங் ஆவரேஜ் வந்து நல்ல சப்போர்ட்டாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஆகஸ்ட் 8, அதாவது 2024, போன வருஷம் ஆகஸ்ட் 2024 200 மூவிங் ஆவரேஜில் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல growth கொடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல 200 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்திருக்கு. இது வரைக்கும் நடந்த 3 இதுலையுமே பார்த்தீங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் எடுத்திருக்கு சில்வரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து போகலை. 50 மூவிங் ஆவரேஜ் மட்டும் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ 200 மூவிங் ஆவரேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஸோ மறுபடியும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சேஃபாக இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு பீக்கில் இருக்கிறப்ப நம்ம பை பண்ணோம்னா இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த 2012 சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுற பாருங்க. 12 months வச்சிருக்கேன், 1 year. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 2011 ஹை $49.83. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சில்வரோட டெட் எண்ட் அண்ட் ஹை அப்படின்னு சொல்லலாம். 49.83. ஸோ இதை எக்ஸாக்டாக ட்ரா பண்ணிடலாம். 49.83. ஓகேங்களா? இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகும், பிரேக் அவுட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ 2 சான்சஸ் இருக்கு. ஸோ 2011 கிட்டத்தட்ட ₹80 இந்த ஜோன்ல ₹80 ₹82 வரைக்கும் வந்ததுன்னு நினைக்கிறேன். ₹80 வச்சுக்கோங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ₹35 வரைக்கும் வந்திருக்கு நமக்கு சில்வர் ரேட். ஸோ ₹35 வந்துட்டு அங்கேருந்து க்ரோத் ஆகி கிட்டத்தட்ட இப்போ ₹1,60,000 வந்து ட்ரேடிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதையுமே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா சில்வர் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துரும். இந்த இடத்துல தான் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்டர்ஸ் நிறைய வர ஆல்ரெடி 2 times வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ ட்ரிபிள் டைம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆனது அப்படின்னா அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு ஸ்விங் ட்ரேடர்ஸை நம்ம உள்ள ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா வெயிட் பண்ணி அந்த 200 மூவிங் ஆவரேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து மேலே வரப்போ நம்ம பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் இறங்கினா கூட நமக்கு வந்து கவலை கிடையாது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணி ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சில்வர் ரேட் வந்து இப்போ ஏறி இறங்கல, இதுக்கு முன்னாடியே இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ உங்களுக்கு சார்ட் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 50 மூவிங் ஆவரேஜ் 200 மூவிங் ஆவரேஜ் எல்லாம் ஆட் பண்ணி ஸோ இந்த நான் சொல்லியிருக்கிற மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.